நித்யாமா, வித்யா, எந்திரிங்க மக்களே, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு பாருங்க. எந்திரிச்சு வாங்க. கடவுளே, எவ்வளோ நேரம் தான் நானும் கத்திக்கிட்டு இருக்கு. கண்ணாடி போட்டுட்டுலாம் உறங்கிக்கிட்டு இருக்காளுங்க. இவளுகளை எழுப்பி சாப்பாடு கொடுத்து இவளுக்கு குளித்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே எனக்கு உயிர் போய் தான் உயிர் வருது. நித்யாமா, வித்யாமா, எந்திரிங்கம்மா, ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகுது. இப்போ நீங்கள் எந்திரிச்சாதான் ஒன்றா கிளம்பி நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகும். எந்திரிங்கம்மா. சும்மா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கிக்கிறோம். என்னது இன்னும் கொஞ்ச நேரம் உறங்க போகிறீங்களா? எடி, ஏற்கனவே மணி 7:30 ஆச்சு. எந்திரிங்க. காலையில் ஆச்சுன்னா உன்னையோட தொல்லையாக இருக்குமா? நீ போமா, நாங்கள் எந்திரிச்சு வாரோம். ஆமாடி, அம்மா ஒருத்தி இருந்தால் உங்களுக்கு தொல்லையாக தான் இருக்கும். அம்மானு ஒருத்தி இல்லைனா அப்போ தெரியும்டி. எந்திரிச்சு வாங்க. உன்னையோட எனக்கு தொல்லையாக இருக்குமா? எந்திரிச்சு போமா, நாங்கள் வாரோம். காலையிலேயே அம்மையை கோவப்படுத்தாதீங்க மக்களே. வாங்க, போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். வாங்க. இந்த சின்ன இரவு மாடை முதல்ல எழுப்பி கூப்பிட்டு போ. இந்த சின்ன இரவு மாடு தான் குளிச்சு கிளம்ப லேட் ஆகும். நான்லாம் 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். எடி, காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்கடி. எந்திரிச்சு வாங்க. எரும மாடே, காலை எடுத்துட்டு தூரம் எந்திரிச்சு போ. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளுகளம்மா. எந்திரிச்சு போடி. இப்போ நீ என் மேலே இருந்து காலை எடுக்கலன்னா உன் காலை இப்போ நான் ஒடிச்சிருவேன். இவளுகளை இனி இப்படி எழுப்புனா இவளுக்கு எந்திரிக்க மாட்டாளுங்க. இவளுக்கு என் ட்ரீட்மெண்ட்டே தனி. காலை எடு நாயே, நான் எந்திரிச்சு போகிறேன். எந்திரிச்சு போ பேயே. காலை மாற்றி வச்சுட்டு நீ எந்திரிச்சு போ. எவ்வளோ கையில் என்ன இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்துக்கோங்க. நான் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் அடிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்குள்ள நான் விட மாட்டேன். ஸ்கூலுக்கு விடாமல் இன்றைக்கி உங்களை போட்டு நான் ரவுண்டு கட்டி அடிப்பேன். ஏம்மா, இவ்வளோ முதல்ல எந்திரிச்சு கூப்பிட்டு போம்மா. காலையிலே இவள்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் இவளுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு மனசுக்கே சரி இருக்காது. அம்மா, அம்மா, யார் அது? அந்த இன்ப குரலாலாம் இருக்கு. அம்மா, வீட்டில் இருக்கீங்களா? இந்த வாரேம்மா, உள்ளவா. அம்மா, வேலையா எதுவும் இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்லைம்மா, வா. என்னன்னு சொல்லு, உட்காருமா, வா. இருக்கட்டும்மா, உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கும். நான் வந்து தொல்லை எதுவும் பண்ணிட்டேனா? என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லை, காலையிலேயே என் வீட்டு எருமை மாடுக கூட தான் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போகணும் பார்த்துக்கோ, எந்திரிக்கவே மாட்டுக்களுக்கு. டெய்லி எனக்கு இதே போராட்டம் தான். எல்லா வீட்லேயும் அப்படிதாம்மா பிள்ளைங்க. என் கூட வேலை செய்கிறவங்களும் சொல்லுவாங்க, காலையில் என் பிள்ளைகளை எழுப்புனே எந்திரிக்கவே மாட்டுக்காங்கன்னு. ஆமாம்மா, பெரிய எருமை மாடுக்குன்னு தான் பேர். காலையில் எந்திரிப்போம், சரி வேறு வீட்டு வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்திரிச்சோம், பல்ல விளக்கணும், குளித்தோம், சாப்பிட்டோம், கிளம்பணும், ஸ்கூலுக்கு போனோம். அந்த ஒரு அக்கறையே இல்லைம்மா. நான் தான் இருந்து மல்லு கட்டிக்கிட்டே இருக்கணும். நீ என்னம்மா செய்ய, நம்ம பிள்ளைகள்லாம். சரி வாம்மா, உட்காரு. எதுக்கு வந்தகல்லே நிற்க? உட்காருமா, வா. இருக்கட்டும்மா, நீ வந்தாலே இப்படி தான் சொல்லுவ. வாம்மா, வந்து உட்காரு. காப்பி போட்டு வரட்டுமாம்மா? ஐயா, அதெல்லாம் வேண்டாம்மா. நானும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். வேலைக்கும் கிளம்பணும், அதான். என்னம்மா சொல்லு, காலையிலே வந்திருக்கல்ல, சொல்லுமா. என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, நாங்களும் இங்கே வந்து 4 நாள் ஆச்சு. ஒவ்வொரு வேலையாக அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. துணி துவைக்கலை, தண்ணி இல்லைம்மா வீட்டில். சரி, குளிக்கிறதுக்கு இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். துவைக்காமல் கிடக்குமா, 4 நாள் துணி அப்படியே கிடக்கு. அதான் சரி உங்கள்கிட்ட வந்து தண்ணியை பற்றி விசாரிச்சுட்டு போவோன்னு வந்தேன். ஐயோ, அப்படியா? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீடுகளுக்கு எதுவுமே போர் இல்லை பார்த்துக்கோ. நம்ம மோட்ரு போட்டு டேங்கில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் வரும். நம்ம வேணால் இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு நிறைய துணி இருக்கோ துவைக்க? ஆமாம்மா, 4 நாள் துணி சேர்ந்து போச்சு. 4 பேர் துணியும் கிடக்கு. அதான் துவைக்கணும். என்ன செய்கிறதுன்னு தெரியலை. வேலைக்கு போடுறதுக்கும் வேறு துணிமணி இல்லை. அதான் சரி வந்து சொல்லிட்டு போவோம். சரிம்மா, ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போய்ட்டு எப்போம்மா வருவ? அது நான் வர 9 மணி ஆயிருமே. எப்போ 9 மணி ஆயிருமோ? சரி, ஒரு 3:30-4 மணி போலனா ஆற்றுல கூட போய் துவைச்சிட்டு வரலாம் பார்த்துக்கோ. 9 மணி ஆகும்னா இனி என்னம்மா செய்கிறது? குளிக்க தண்ணி இருக்கா? குளிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குமா? இன்னைக்கு தண்ணி வராதோ? இந்த தெருவில் தண்ணியை நம்பவே முடியாதுமா, அதான் பிரச்சனை. அடுத்த தெருவுக்கு நம்ம துவைக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு போனால் அங்கே உள்ளவளுக்கு துவைக்கவும் விட மாட்டுக்காளுங்க. நம்ம இன்னைக்கு வீட்டில் வேறு யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்கம்மா. இன்னைக்கு ரோஜாவும் நம்ம மலரும் வீட்டில் தான் இருப்பாங்க. நானும் கையிலும் தான் இன்னைக்கு வேலைக்கு போவோம். அப்படியா? சரிம்மா, அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தான் துவைப்பீங்களோ? தப்பாக நினச்சிக்கூடாதாம்மா, சும்மா தான் கேட்டேன். எப்படி அவங்கவுங்க துணியை தான் அவங்கவுங்க துவைப்பீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைம்மா, 2 வயசுலேருந்து ஒன்றா இருக்கும்.
இப்படி ஏன் துணியும் உன் துணியும் எல்லாம் துவைக்க மாட்டோம். துவைச்சா எல்லார் துணியும் சேர்த்து வச்சு யார் துவைக்கிறோமோ அவங்க துவைச்சிருவோம். அப்படியாம்மா, சரிம்மா. அப்போ இன்னைக்கு சாயந்தரம் அவங்கள வர சொல்லி எங்கள் கூட எனக்கும் துவைக்கிறதுக்கு வீட்டில் துணி சேர்ந்துருக்கு. நம்ம வசந்தி, ராதா, சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாயந்தரம் போய் நாங்கள் ஆற்றுல போய் துவைச்சிட்டு வரோம். என்னம்மா? சரிம்மா, நிறைய துணி இருக்குது. ஆனால் சரி, அவ்வளோதான் 2 பேர் வந்து துவைப்பாளுங்க. தண்ணி வந்தால் கூட நைட்டு கூட வந்து துவைச்சிடலாம்னு பார்த்தேன். நிறைய துணி இருக்குன்னா எதுக்குமா அப்படி நீ சங்கடப்படுற? நாங்கள் சோப்பு போட்டு கொடுக்கோம். அவங்களால முடிஞ்சது அவங்க துவைக்கட்டும். நாங்களும் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோப்பு போட்டு துவைச்சி கொடுக்கோம்மா. அப்படியெல்லாம் வேண்டாம்மா, அவளுகெல்லாம் நல்லா வேலை செய்வாளுங்க. உங்கள் துணியும் வேணா அவளுக்கு துவைச்சிருவாளுங்க. இருந்தாலும் 4 துணி சேர்ந்து போச்சாம்மா, அதான் ஒரு இதாக இருக்கு. சரி, பார்த்துக்கலாமா, சாயந்தரம் போய் துவைச்சிட்டு வாங்க, நான் அவளுகள்கிட்ட சொல்கிறேன். சரிம்மா, ஒரு நாள் வாங்கம்மா, 4 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க. என் வீட்லேயும் பிள்ளைங்க கிடக்குகள்ல, வந்து கொஞ்ச நேரம் பேசி எடுத்து இருந்துட்டு சாப்பிட்டெல்லாம் போங்க. சரிங்கம்மா, எங்களுக்கு வேலை டைமிங்னு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிரும் வேலை முடிகிறதுக்கே. என்னைக்காவது ஒவ்வொருத்தையும் நேரமாக வருவாளுங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆள் தான் எப்பவுமே வீட்டில் இருப்பாங்க. 9 மணி 10 மணிக்கு மேலே தான்மா நாங்கள் 4 பேருமே வீட்டில் இருப்போம். சங்கடமாக தான் இருக்குது. மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல வேற அப்படி ஆகிப்போச்சு. இனி என்னம்மா செய்ய? சங்கடப்படாதீங்க. இனி சங்கடப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அதான் எங்கள் வாழ்க்கையே இப்படின்னு ஆகிப்போச்சு. சரி, ஒவ்வொருத்திகளையாக கரையேற்றி விட்டுறலாம்னு நானும் பார்த்தேன். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை. சரி, நீ வருத்தப்படாதம்மா. நான் வேறு நேரம் கட்ட நேரத்தில் இதெல்லாம் சொல்லி உங்களையும் சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, காலையில் நாங்கள் பார்த்தோம், அவள் கையில் பார்த்து விசாரித்தோம். இருந்தாலும் மனசு கேட்கலம்மா. அதான் சரி சொல்லுவோன்ட்டு சொன்னேன். சங்கடப்படாதம்மா, எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பையமாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். சரிங்கம்மா, இதில் இனி சங்கடப்பட்டு என்ன செய்ய? உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆளுக இருந்தால் சொல்லுங்கம்மா. தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வைங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொரு ஆளையாக கரையேற்றணும்மா. இந்த வயசுலேயே இவ்வளோ பொறுப்பை சுமந்துக்கிட்டு இருக்கம்மா நீங்கள். சரிம்மா, நானும் சொல்லி வைக்கேம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போய் வேலைக்கு கிளம்பணும். கொஞ்சம் சாப்பிட்டு போயேம்மா. நீ சங்கடப்பட்டுட்டு வேற போகிறாய். இனி நீ சாப்பிடுவியா என்னன்னே எனக்கு தெரியாது. வீட்டில் போய் 2 இட்லி வேணால் சாப்பிட்டு போமா, இல்லைன்னா எனக்கு மனசே கேட்காது. என் பிள்ளை மாதிரி தானம்மா நீயும். இல்லைம்மா, சாப்பிட்ருவேன். அவளுக்கு ஏதாவது தோசையோ இட்லி ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாளுங்க. சாப்பிட்டு போனால் தானம்மா வேலை செய்ய முடியும். இல்லைனா கடையில் போய் அவ்வளோ நேரம் நிற்க முடியாதுல்ல. சாப்பிட்டு தாம்மா போவேன். நீங்கள் சங்கடப்படாதீங்க. சொன்ன மாதிரி ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் மட்டும் சொல்லுங்கம்மா. என்ன தாயி நீ இப்படி சொல்கிற? கண்டிப்பாக சொல்லுவேம்மா. தங்கமாக இருக்கீங்களே நீங்கள், உங்களுக்கு சொல்லாமையா இருப்பேன் நான்? என் பிள்ளைங்க வேறு நீங்கள் வேறு இல்லைம்மா. நான் சொல்கிறேன், சரியா? நல்லா மாப்பிள்ளை வரும்போது நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. அந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்கம்மா. எதுக்கு தாயி நீ கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேனா? நீ சிரிச்சு போத்தாயி, அப்போ தான் என் மனசு கேட்கும். காலையிலேயே இல்லைனா உன் மனசு சங்கடப்படுத்திட்டோமேனு எனக்கு இன்றைக்கி நாளே ஓடாது. இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இனி வீட்டுக்கு போனால் அவளுக்கு ஏதாவது பேசுவாளுங்க செய்வாளுங்க. நான் அப்படியே சகஜமாயிருவேன். நீங்கள் சங்கடப்படாதீங்கம்மா. ஏம்மா, சிரிச்சு சந்தோஷமாக போம்மா. சரி, வரேம்மா. என்னை பாருங்க, நான் சிரிச்சிட்டேன். போயிட்டு வரேம்மா. இப்போ பார்க்கறதுக்கெல்லாம் அழகாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே போம்மா. உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரிங்கம்மா, போயிட்டு வரேன். நான் அவள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சாயந்தரம் போய் துவைச்சிட்டு வந்துடுங்க. சரிம்மா. பாவம், தங்கமான பிள்ளைகளாக இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல வழியாக காட்டு கடவுளே. ஏம்மா, என்ன செய்றீங்க உட்காந்து? யாருக்கோ சவுண்டு கேட்டுச்சே. ஆமாம் மக்களே, நம்ம பக்கத்தில் இருக்காங்கல்ல இன்பாக்கா, அந்த அக்கா தான் வந்தா. அப்படியாம்மா? எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ என்னை எழுப்பியிருக்கலாம்லாம்மா. காலையிலே என்னை கோவத்தை கிளப்பிடாத. அவ்வளோ நேரம் வந்து கூப்பிட்ருக்கேன். மக்களே எந்திரிங்க, மக்களே எந்திரிங்க, நித்யாமா வித்யாமா எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். செவடங்காதில் சங்கூதுன மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு இப்போ வந்து எழுப்பியிருக்கலாமா? வா, அப்படியே அடிச்சோம்னு வையி 5 விரலும் கண்ணத்துலேயே பதிஞ்சிரும். இப்போ என்னத்துக்கு நீ இத்தனை பல்லையும் காட்டிக்கிட்டு இருக்க? ஏன் பல்ல நான் காட்டுறேன், உனக்கு என்ன? அது எதுக்கு என்னைய பார்த்து பல்ல காட்டுற? அம்மா என்னைய கோவப்பட்டதும் அதான் தெரியுதுல்ல. உன் மேலே கோவப்பட்டதுனால தான் நான் பல்ல காட்டினேன்னு. பேசாமல் மூடிக்கிட்டு போ. காலையிலேயே உங்கள்கிட்ட கத்தி கத்தி எனக்கு பாதி உயிர் போயிட்டுடி. இனியாவது தயவு செஞ்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போங்க. குளிச்சிட்டிங்களா? எப்படி? குளிச்சிட்டோம்மா. நான் குளிச்சிட்டேன். இந்த பெரிய எறும்பு மாடு குளிச்சா என்னன்னு தெரியலை. நான் ஒன்றும் உன்னை மாதிரி இல்லை. அழகா நான் பாட்டு காலையில் எந்திரிச்சதும் குளிச்சிட்டேன்.
ஆமாம், உன் முகரையை பார்த்தா தான் தெரியுதே நீ எவ்வளோ அழகாக குளிச்சிருக்கேன்னு. எம்மா பாருமா இவளை. எடி காலையிலேயே என் ஆவி ஜீவன் எல்லாம் வாங்கிறாதீங்கடி. போய் சாப்பிட்டு கிளம்புங்க, போங்க யூனிஃபார்ம் மாற்றிட்டு கிளம்புங்க. சரிம்மா. என்ன மக்களே, எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டோம்ப்பா. அப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு ரெக்கார்ட் நோட்டு வாங்கிட்டு போகணும்னு சொன்னனே, வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? என் பிள்ளைக்கு படிப்பு விஷயத்த நான் என்னைக்காவது மறந்துருக்கேன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன் மக்களே. பைக்கில் இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிப்பா. ஆமாம், காலையிலேயே எதுக்கு உங்கள் அம்மா அங்கிட்டு திரும்பி நிற்க? இங்கே வந்து ஒரு மனுஷன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேக்காளே. ஆமாம், அந்த ஆக்கில் அழகுப்பட்ட பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கீங்க, சொல் பேச உடனே கேட்குற பிள்ளைகளை. இதில் வேற அவங்க அப்பா பார்த்து நான் எந்திரிச்சு வேற நிற்கணும், கையை கும்பிட்டுற வேண்டியது தான். என்ன புசு காலையிலேயே முகத்தை கோபமாக வச்சுக்கிட்டு இருக்க? அதை உங்கள் பிள்ளைகள்டையே கேளுங்க. என்ன மக்களை செஞ்சீங்க? எதுக்கு அம்மா காலையிலேயே கோபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, என்னைக்கும் போலதான். என்னைக்கும் போலதான்னு எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. இதனாலேயே நான் ஆல்பாயசில் போய் சேர போகிறேன். காலையிலேயே எந்திரிச்சு கத்திக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன் மக்களே, டெய்லி காலையே ஒரு 6:30 7 மணிக்காவது எந்திரிக்க வேண்டியது தானம்மா? எந்திரிக்க முடியலப்பா, ஆடி மாசமா குளிருதுப்பா, எந்திரிக்க முடியல. அப்படியா மக்களே, சரி. இப்படி கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை தூக்கி தலையில் வைங்க. நாளைக்கு மாமியாக்காரி வீட்டில் போனதும் மாமியாக்காரி விளக்கு மாறாலும் என்னையே தான் அடிக்க போகிறா. சரி வீடு புசு, நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் தானே நிம்மதியாக உறங்குவாங்க. மாமியார் வீட்டில் போய் நிம்மதியாக உறங்க முடியாதுல்ல. நம்ம வீட்டில் நல்லா இருந்துட்டு போட்டும். அப்படியே நீங்கள் செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வைங்க. சரி மக்களே, போய் யூனிஃபார்மை போட்டு சாப்பிட்டு கிளம்பி வாங்க, அப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன். சரிப்பா. சரிப்பா, கிளம்பி வரோம். சரி புசு, நீ போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடு. காலையிலேயே பிள்ளைகள்ட்ட இப்படி மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருந்தா பிள்ளைக்கு எங்களுக்கு கூடி ஸ்கூலுக்கு போகுங்க, அதுங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஆமாம், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியே நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். எக்கா, என்ன காலையிலேயே மூஞ்சியை கோணலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வா சின்ன பொண்ணு. வாமா சின்ன பொண்ணு. வர்றேனே. அடியே, இனி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் கிளம்புங்க. சரிம்மா, இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதம்மா. நீ சிரிச்ச முகமா இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருமா, நாங்கள் போய் கிளம்புறோம். ஆமாம், காலையிலேயே பாடா படுத்திட்டு உங்கள்கிட்ட பல்ல வேற காட்டிட வேண்டியதுதான். போங்க, விளக்கு மரம் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே போயிருங்க. சரிம்மா. வா சின்ன பொண்ணு, எதுக்கு அங்கேயே நிற்க, வந்து உட்காருவா. வாமா. வாரம்க்கா, எதுக்கு காலையிலேயே பிள்ளைகள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்ல காலையிலேயே என்னை போட்டு கத்த வைக்காளுங்க சின்ன பொண்ணு. எதுக்குக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில் பிள்ளைக்கு எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல, அதுக்கு தான் கிடந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கா. கோவத்தை கிளப்பாம போயிருங்க மனுஷா. நாளிலேருந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு. ஆவுனா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவா. எக்கோ கோவப்படாதீங்கக்கா, நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் தானே நிம்மதியாக உறங்குவாங்க. இதைத்தாம்மா நானும் சொன்னேன், அதுக்கு தான் மூஞ்சியை ஒரு படியாக வச்சுக்கிட்டு இருக்கா. முடியலை சின்ன பொண்ணு, கத்திக்கிட்டே இருக்க முடியலை. நெஞ்செல்லாம் வலிக்குது இவ்வளோகிட்ட மல்லு கட்டுறதுக்குள்ள. சரி விடுங்கக்கா. சரி நீ வா, எதுக்கு வாசல்லே நிற்க, வந்து உட்காருவா. சரிக்கா, நான் சும்மா தான் வந்தேன். காலையிலேயே வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். இனி மதியம் சாப்பாடு செஞ்சால் போதும். காலையில் இட்லி ஊற்றி கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் வச்சேங்க்கா. சரி அதான் அந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவியும் போட்டேன். சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, சரிம்மா வா. காலையிலேயே ஒரு சங்கடமாகி போச்சு சின்ன பொண்ணு. அதுக்கடல தான் இவளுக்கு வேற என்னைய போட்டு பாடா படுத்தியிருக்காளுங்க. என்னக்கா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதுவா சின்ன பொண்ணு, காலையிலேயே இவளுகளை போட்டு எழுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த இன்பாப்பில் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கால, அவள் வந்து எம்மா இப்படி தண்ணி வராமல் கிடக்கு, 4 நாளாக அங்கிட்டும் இங்கிட்டும் அலையிறதுல துவைக்காமல் விட்டுட்டோம், தண்ணி வேறு இல்லை, துணி நிறைய சேர்ந்து போச்சு, துவைக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரிக்கா. அப்போ நான் என் வாய் இருக்காம மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல இப்படி ஆயிட்டு அப்படின்னு கையில் சொன்னாமா. சரி என்ன செய்ய, எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. சரி நல்லா மாப்பிள்ளை எதுவும் வந்தால் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரிக்கா, இதுக்கு என்ன ஆறுதலாக தானே சொல்லியிருக்கீங்க, பாவம் அந்த பிள்ளைக்கு. ஆமாம் சின்ன பொண்ணு, ஆறுதலாக தான் சொன்னேன். ஆனால் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அந்த பிள்ளைக்கு மூஞ்சே வாடி போச்சு பார்த்துக்கோ. காலையிலேயே நம்ம வீடு தேடி வந்த பிள்ளையே இப்படி சங்கடப்படுத்திட்டோமேனு எனக்கு வேற ஒரே சங்கடமாக போச்சு. மனசே சரியில்லை சின்ன பொண்ணு.
எக்கோ அந்த பிள்ளைக அப்படியெல்லாம் நினைக்கிற மாதிரி தெரியலக்கா. நல்ல பிள்ளைகக்கா அந்த பிள்ளைக. நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையும் நம்ம சொல்லுவோம் நல்ல பிள்ளைகளா இருக்குல்லக்கா. போகிற வீட்லையாவது நல்லா இருக்கணும்லக்கா. சரி நீங்கள் சங்கடப்படாதீங்கக்கா. அதான் எனக்கு காலையிலேயே சங்கடமாக போச்சு. அந்த சங்கடத்துக்குள்ளே இவ்வளவுகளும் கத்த வச்சுக்கிட்டு இருந்தாளுங்களா, அதான் எனக்கு கோவம் வந்துட்டு சின்ன பொண்ணு. சரிக்கா சங்கடப்படாதீங்க விடுங்க. சரிம்மா, சாப்பிட்டதியா? 2 இட்லி வச்சு எடுத்துகிட்டு வரட்டா? வேண்டாம்க்கா, நான் இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு கொஞ்சம் தக்காளி சட்னியும் வச்சுட்டு என் மாமியாருக்கும் கொடுத்துட்டு தான் வந்தேன். நம்ம சாப்பிட 10 மணி ஆகும் பார்த்தீங்களா. பசிக்கலக்கா. எங்கள் மாமியார் நான் லேட்டாக சாப்பிடுதேன், லேட்டாக சாப்பாடு ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் நேரமாக சாப்பாடு ஆக்குனா சாப்பிட மாட்டா. ம். அதான் இன்னைக்கு 8 மணிக்குள்ளே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். வெளியே உட்காந்து கதை பேச ஆள் கிடப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காக்கா. அதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு செஞ்சு வச்சிட்டோம்ல, இனி நம்மளை தேட மாட்டா. வச்சு சாப்பிட்டா மட்டும் போதும். அதான் சரி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போமேன்னு வந்தேன். சரிம்மா. நீங்கள் சங்கடப்படாதீங்கக்கா. மூஞ்சியை நல்லா வைங்க. சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கும் சங்கடமாக இருக்குல்லக்கா. சரி, இனி என்ன செய்ய, நம்ம இனி பார்ப்போம். எனக்கும் வீட்டில் நிறைய துணி சேர்ந்துருச்சுக்கா. நேற்றும் துவைக்கலையே, முந்தா நாளும் துவைக்கல. தண்ணி வந்து 1 வாரம் ஆச்சுல்லாக்கா. மாமியார் துணி, என் வீட்டுக்காரர் துணி, என் துணின்னு அப்படியே 3 நாளுக்குள்ள துணி சேர்ந்து போச்சு. அப்படியா? சரி, அப்போ சாயந்தரம் போய் ஆற்றுல போய் துவைச்சிட்டு வருவோம்மா. துவைச்சி அங்கனக்குள்ளே எனக்கு குளிச்சுட்டு வருவோம். அந்த பிள்ளைகள்ட்டே நான் சொன்னேன், அவள் ரோஜாவும் கையலும் இன்னைக்கு வீட்டில் இருப்பாங்களாம். அவங்கள நான் அனுப்பி விட்றேம்மா, கூப்பிட்டு போய் துவைச்சிட்டு வாங்க. என்ன 4 பேருக்குள்ளே துணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 4 நாளைக்குள்ள துணி சேர்ந்து போச்சான். அதுக்கு என்னக்கோ, நம்ம துவைச்சதுக்கப்புறம் நான் கூட சோப் போட்டு கொடுத்துருவனே, பாவம் அந்த பிள்ளைகளுக்கு. ஆமாம், அதைத்தான் நானும் சொன்னேன். நாங்களே சோப் போட்டு கூட கொடுக்குறோம், நீ சங்கடப்படாமல் போ. அந்த பிள்ளை 4 நாளைக்கு 4 பேருக்குள்ளே துணி இருக்குன்னு அப்படியே சங்கடப்பட்டுட்டு போச்சு. இனி நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயாச்சு. இனி சங்கடப்பட்டு என்ன செய்யக்கா, நம்ம பிள்ளைக்க மாதிரி தானே. ஆமாம்மா, அப்போ நீ ஒரு 3 மணிக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துரு. நம்ம அப்படியே அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஆற்றுல போய் துவைச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே குளிச்சுட்டு வருவோம். சரிக்கா, நானும் வீட்டுக்கு போயிட்டு வாரேங்க்கா. சரிம்மா, நானும் இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம மரத்தடியில் உட்காந்து பேசுவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. சரிக்கோ. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இங்கு யாரடிச்சது மதடி கண்மணி, ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. ஆமாம், நீ காலையிலே எங்கே போயிட்டு வர? என்ன மாமியார் கிழவிக்கு இவ்வளோ நேரம் மூஞ்சி நல்லா இருந்துச்சு, நம்மளை பார்த்ததும் ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு போகுது. சொல்லுப்ல, கேட்குறோம்ல, காலையிலேயே எங்கே போயிட்டு வர? எவா வீட்டுக்கு வாய் பார்க்க போனேன்? வாய் பார்க்க போகலத்தே, புஷ்பாக்கா வீட்டுக்கு போனேன். சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு. அதான் காலையிலே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்ல, நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஒரு வீட்டில் ஒரு பெரிய மனுஷி இருக்காளே, அவள்கிட்ட சொல்லிட்டு போவோன்ற அந்த அறிவு கூட உனக்கு இல்லை என்ன? யாம்தே, அதான் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்ல, அதான் நான் பாட்டுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் என் மகனை சொல்லணும். உன்னை என் தலையில் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு தானே வரான். நீ பாட்டுக்கு பகலெல்லாம் என்ன செய்கிற, எங்கே ஆடுறனெல்லாம் ஒன்றும் தெரியாமல் நானும் இருக்கேன், அவனும் இருக்கான். அவனை தான் சொல்லணும். என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன ராதாக்கா வீட்டுக்கு போவேன், வசந்தி அக்கா வீட்டுக்கு போவேன், கூடுதலாக நம்ம புஷ்பாக்கா வீட்டுக்கு போவேன். நாங்கள் மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். வேற நான் எங்கே போயிட போகிறேன்? இதுதான் என் வீட்டுக்காரருக்கு நல்லா தெரியுமே. ஆமாம், காலையில் எந்திரிச்சதும் ஒரு இட்லியும் ஒரு தோசை இடத்தையாவது ஊற்றி வச்சுட்டு வீடு வீடாக கதை பேச போகிறது. சாப்பாடு செய்யாமல் போனாதான் நீங்கள் கோவப்படணும். நான் செஞ்சுட்டு தானே போகிறேன், அப்போ நீங்கள் கோவப்படக்கூடாது. என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது சரி. பெரிய ஆளுங்க பேசுகிறப்ப நம்ம திருப்பி பேசாமல் இருப்போம்னு நினைக்கிறது கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கணும். வாய் என்னத்துக்கு இருக்குது, பேசுறதுக்கு தானே இருக்குது வாய். எனக்கு வாய் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நான் கொஞ்சம் பேசினா தானே நல்லாயிருக்கும். போவல உள்ள போ, என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்ப. உள்ள போய் அடுத்த வேலையை பாரு. சரித்தே, இனி மதியத்தனம் சாப்பிடணும். இப்போ மணி 9 தானே ஆக போகுது. ஒரு 12 மணிக்கு மேலே நான் சமையல் பண்ணுறேன். ஏன் அது வரைக்கும் என்ன செய்ய போற? கட்டில போய் மலாந்து படுத்துக்கிட்டு அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கணுமோ? இல்லத்தே, கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன். அப்புறம் அவங்க எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே நான் வீட்டுக்கு வந்து சமையல் வேலையை பார்ப்பேன். முதல்ல அந்த ஃபோனை கண்டுபிடிச்சவனை மண்டையை உடைக்கணும். எதுக்குத்தே அப்படி சொல்கிறீங்க? அதை கண்டுபிடிச்சதுனால தானே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே நோண்டுறேன். ஆமாம், இந்த வீட்டில் 2 பேருக்கு சாப்பாடு ஆக்குறது பெரிய வேலை. அதை வேற சொல்லி கிழிச்சிக்கிட்டு இருக்கா இவ.
என்னக்கா என்ன செய்யற? வாங்கத்தே உள்ள. வாரேம்மா. வா பாரிஜாதம். வாரேங்க்கா. உன் சவுண்ட் என்ன அவ்வளோ தூரத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு? என்ன சண்டையா போட்டுக்கிட்டு இருக்க நீ? ஆமாம், இவளை கெட்டி வச்சுட்டு வீட்டில் நான் சத்தம் போடாமல் இருந்தாதான் ஆச்சரியம். எதுக்குக்கா காலையிலேயே அந்த பிள்ளையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம், அவள் செய்கிறதெல்லாம் அப்படியே சரி, அவள்கிட்ட நான் சண்டை போடுறது மட்டும்தான் மிச்சம். எதுக்குக்கா? காலையிலேயே ஏதாவது வீட்டுக்கு போயிருந்தா பேச்சு விடுறதுக்கு. சரி, அந்த பிள்ளை வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தானே போயிருப்பா. நீ பாட்டு சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானக்கா? இல்லைன்னா என் வீட்டுக்கு கூட வர வேண்டியது தானே, நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. விடுறதுக்கு முன்னாடியே எங்கிட்டு பாரிஜாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. சரி விடு, உனக்கு பேசிக்கிட்டு இருக்க பிடிக்கலன்னா விடு, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு டிவியை பார்க்க வேண்டியது தானே, இல்லைன்னா பேசாமல் படுத்து உறங்க வேண்டியது தானே. நமக்கு அப்படி சாப்பிட்டுலாம் தூங்குறது பிடிக்காது. நம்ம அந்த காலத்து ஆளுகளுக்கு என்ன சாப்பிட்டு தூங்குறதா நமக்கு முக்கியம். வீட்டில் கட் அண்ட் ரைட்டாக எல்லா வேலையும் முடிக்கணும். நம்ம வேலையை முடிச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுக்கணும். காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு கதவோட போயிருதா, மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு கதவோட போயிருதா, நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அப்போ மட்டும்தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கா. அப்பவும் அந்த மலாந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சரி விடு, அவளுக்கும் நேரம் போகணும்லக்கா. என்கிட்ட கூடிதான் நேரம் போகுதப்பா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி எத்தே, நீங்கள் உட்காருங்க. உங்களுக்கு இட்லி எடுத்துகிட்டு வரட்டாத்தே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? வேண்டாம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரித்தே, வீட்டில் அக்கா என்ன செய்கிறாங்க? அவள் பிள்ளைல ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருந்தா, என்னமா சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. அவள் கத்திக்கிட்டு தான் நமக்கு பிடிக்காது. அதான் சரி இங்கிட்டு வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு நான் வந்தேன். சரித்தே, உட்காருங்க. சரிம்மா.